سبحان الله وبحمده. கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய சிறப்பை பற்றி பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி பி அஃதல மிம்மா ஜாஅ பிஹி. அதாவது மறுமையுடைய அந்த நாளையில் அவர் எதனை கொண்டு வந்தாரோ அதைவிட சிறந்ததை யாரும் கொண்டு வர முடியாது. இல்லா அஹதுன் கால மிஸ்ல மா கால அவு ஸாத அலைஹி. அவரை போன்று ஓதியவர் அல்லது அவரை விட அதிகமாக்கியவரை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த திக்ரை நாம் அதிகமாக கூறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மா அகூலு இதா அஸ்பஹ்து வ இதா அம்சைது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் காலை மாலை அடைந்தால் என்ன கூற வேண்டும், எந்த துஆவை கூற வேண்டும், அதனை எனக்கு கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா பக்கர், அபூபக்கரே இந்த துஆவை கூறுவீராக. என்ன துஆ? இதுதான். اللهم عالم الغيب والشهادة فاطر السماوات والأرض رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي ومن شر الشيطان وشركه وأن أقترف على نفسي سوءا أو أجره إلى مسلم. எனவே இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மா மின் அப்தின் முஸ்லிமின் யகூலு ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி ثلاث مرات. அதாவது முஸ்லிமான ஒரு அடியான் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த துஆவை ஓதுவாராக இருந்தால் இல்லா கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யுர்தியஹு யௌமல் கியாமா. அதாவது மறுமையுடைய அந்த நாளையில் அல்லாஹு தஆலா அவரை பொருந்திக் கொள்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த துஆவை ஒருவர் காலையிலும் மாலையிலும் 3 முறை கூறுகிறார். அல்லாஹு தஆலா நாளை மறுமையுடைய நாளையில் அந்த அடியானை பொருந்திக் கொள்வது அவன் மீது கடமையாகி விடுகிறது. அதுதான் இந்த துஆ. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم என்பதை 7 முறை கூறுவாராக இருந்தால் கஃபாஹுல்லாஹு தஆலா மா அஹம்மஹு மின் அம்ரி துன்யா வல் ஆகிரா. அவருக்கு இவ்வுலகம் மற்றும் மறுமை சம்பந்தப்பட்ட எந்த கவலையாக இருந்தாலும் அல்லாஹ்வே போதுமானவன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்லா கவலைகளையும் போக்கி விடுகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதனை நாம் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹாஉலாஇ தஅவாதி ஹீன யும்சி வ ஹீன யுஸ்பிஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த துஆக்களை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அவ்வாறு என்றால் நபி அவர்கள் அதிகமாக இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸின் ஊடாக நாம் அறிய கிடைக்கிறது. என்ன துஆ? اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. எனவே இதனை நபி அவர்கள் வளமையாக ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அழகிய துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த ஊலி இதா அஸ்பஹ்தி வ இதா அம்சைதி. அதாவது ஃபாத்திமாவே, நீ காலையை அடைந்தால் அல்லது மாலையை அடைந்தால் இந்த துஆவை ஓதுவீராக. என்ன துஆ? يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. எனவே தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த துஆவை நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
அதே போன்று இன்னும் ஒரு துஆவையும் நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அலா உஅல்லிமுக கலாமன் இதா குல்தஹு அஸ்ஹப அல்லாஹு தஆலா ஹம்மக வகதா அன்க தைனக் குல் இதா அஸ்பஹ்த வ இதா அம்சைத். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், அலா உஅல்லிமுக கலாமன், சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? இதா குல்தஹு, அதனை நீ சொன்னால், அஸ்ஹப அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா போக்கி விடுவான், ஹம்மக, கவலைகளை போக்கி விடுவான், வகதா அன்க தைனக், அதே போன்று உன்னுடைய கடன்களையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்து தருகிறான். குல், இதை கூறு, இது அஸ்பஹ்த வ இது அம்சைத், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இந்த துஆவை கூறி வருவீராக. என்ன துஆ? اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இந்த துஆவை ஒரு அடியான் உண்மையான நம்பிக்கையோடு கூறுவாராக இருந்தால் அல்லாஹ் அவருடைய கவலைகளை போக்கி விடுகிறார், அதே போன்று அவருடைய கடன்களை அல்லாஹ் நிவர்த்தி செய்து தருகிறான் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்றிரவு ஒரு தேள் என்னை கடித்ததால் நான் மிகவும் வேதனைப்பட்டேன் என்றார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கூறினார்கள், நீ மாலையிலே இந்த துஆவை ஓதியிருந்தால் லம் ததுர்ருக, அது உன்னை தீண்டியிருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுதான் இந்த துஆ. أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. எனவே நாம் மாலை நேரத்திலே இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்லா தீங்கிலிருந்தும் எம்மை பாதுகாக்கின்றார். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் இந்த துஆவை بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم என்பதை 3 முறை மாலையிலே கூறுவாராக இருந்தால் லம் துசிபுஹு ஃபஜஅத்து பலாஇன் ஹத்தா யுஸ்பிஹ், நபி அவர்கள் கூறினார்கள், மறுநாள் காலை வரைக்கும் எதிர்பாராத எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அவருக்கு ஏற்படாது என்று கூறினார்கள். அதே போன்று யார் ஒருவர் காலையிலே இந்த துஆவை 3 முறை ஓதுவாராக இருந்தால் மாலை வரைக்கும் அவருக்கு எந்த எதிர்பாராத எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவருக்கு ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னும் கற்றுத் தருகிறார்கள், யார் ஒருவர் இந்த துஆவை لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير 100 முறை கூறுகிறாரோ, கானத் லஹு அத்ல அஷ்ரி ரிகாபின், 10 அடிமைகளை உரிமையிட்டதற்கு சமமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். வகுதிப லஹு மிஅத்து ஹஸனத்தின், 100 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறார். வமுஹியத் அன்ஹு மிஅத்து ஸய்யா, 100 பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறார். வகானத் லஹு ஹிர்ஸன் மின ஷைத்தானி யௌமஹு ذلك ஹத்தா யும்சிய, அவர் காலையிலே அதை ஓதியிருந்தால் மாலை வரைக்கும் அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அவரை பாதுகாக்கிறார். வலம் யஅதி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜாஅ இல்லா ரஜுலுன் அமில அக்ஸர மின்ஹு, அதாவது அவரை விட சிறந்ததை யாரும் கொண்டு வர முடியாது. அவரை போன்றே அமல் செய்தவர் அல்லது அதை விட அதிகமாக்கியவரை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் இந்த துஆவை அதிகமாக கூற வேண்டும். இதை கூறுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா எமக்கு ஏராளமான நன்மைகளை, அதே போன்று ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்கிறார். எனவே நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகின்றான். அது மாத்திரமல்ல, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்து செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழக்கூடிய அந்த முஸல்லாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வெளியில் சென்று துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வருகிறார்கள். அதே இடத்திலே ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கிறார்கள், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஆம் என்று கூறுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நான் உன்னிடமிருந்து
சென்றதற்கு பிறகு 4 சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அது மிகைத்துவிடும் என்று சொன்னார்கள். இதுதான் அந்த துஆ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. கண்ணியமான சகோதரர்களே, எனவே பெருமதியான இந்த துஆவை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே இதை நாமும் பாடமிட்டு ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم إني أعوذ بك من الكفر والفقر، وأعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. எனவே இந்த செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ பிஹின்ன. இந்த துஆவை நபி அவர்கள் ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே நான் இவற்றை ஓத விரும்புகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுத பிறகு அதிகமாக இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த துஆ. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. என்ற துஆவை ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் ஓதி அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். யார் ஒருவர் இந்த துஆவை மன் காலஹா மர்ரத்தன் அஅதகல்லாஹு சுல்ஸஹு மினன் நார், யார் ஒரு முறை கூறுகிறாரோ அவரை அல்லாஹ் நரகில் 1/3 பங்கிலிருந்து விடுவிக்கின்றான். அதே போன்று யார் ஒருவர் வமன் காலஹா மர்ரத்தைனி அஅதகல்லாஹு சுல்ஸைஹி மினன் நார், யார் ஒருவர் இந்த துஆவை 2 முறை கூறுகிறாரோ அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து 3/2 பங்கிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவிக்கின்றான். வமன் காலஹா ஸலாஸன் அஅதகல்லாஹு குல்லஹு மினன் நார், அதே போன்று யார் ஒருவர் 3 முறை கூறுகிறாரோ அல்லாஹ் அவரை நரக நெருப்பிலிருந்து முற்றிலுமாக அல்லாஹ் அவரை விடுவிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதுதான் இந்த துஆ. اللهم إني أشهدك وأشهد ملائكتك وحملة عرشك وأشهد من في السماوات ومن في الأرض أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாம் இதனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்குகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஒரு அழகிய ஒரு திக்ரை கற்றுத்தருகிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை 4 இருக்கிறது. அதுதான் இந்த திக்ர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். எனவே இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். இதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எம்மை விரும்புகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 100 நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் வானவர்களும் நபி மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபி மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, யார் ஒருவர் நபி மீது ஒரு ஸலவாத் சொல்லுகிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை ஸலவாத் சொல்லுகிறான், அவர் மீது 10 முறை அருள் செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அதனுடைய ஸலவாத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட அதுக்கார்கள் அனைத்தையும் நாம் பாடமிட்டு அதனை தினந்தோறும் ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதிகமாக ஸலவாத்து சொல்லி அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.